என்னன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு மீடியம் வேணும். அது வந்து மென் விமன் ஒர்க்கிங் உமன் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப் யாராக வேணா இருக்கலாம். அவங்களுக்கும் கண்டிப்பாக வேணும். பட் என்னன்னா இங்கே ஹவுஸ் ஒய்ஃப்னு வரப்போ நம்ம நிறைய செய்வோம், நிறைய பண்ணுவோம், மற்றவங்களை பற்றி யோசிப்போம். பட் நம்மளை பற்றி சில டைம் யோசிக்காம விட்டுருவோம். ஏதோ ஒரு டைம் யாரோ கூட இருக்கிறவங்களோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப ரேப்பிடாக ரெஸ்பாண்ட் பண்ணுறப்போ, இல்லை ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக ஓண்டிங்காக ஏதாவது பண்ணுறப்போ, நம்ம வந்து அதையே கீப் ஆன் திங்க் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு நம்மள நாமே வந்து அது வந்து இன்னும் இன்டீரியராக ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்ளமே வந்து யோசிச்சுட்டு இருக்க வைக்கும். ஸோ அந்த திங்க் பண்ணாமல் நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்க் வந்து என்னன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கிராஃப்டிங்காக இருக்கலாம், இல்லை ஜாகிங் வாக்கிங், அதாவது படிக்கிறது, ஸ்டோரி புக்ஸ், ஆடியோ புக்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சூஸ் லைக் ஆக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ஓவர்திங்க் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சிருக்கும். அந்த உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன வேணா இருக்கலாம். பட் அதுலேருந்து அந்த இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்கன்னா அந்த கதைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போகும். ஸோ அவுட் சைடில் உங்களுக்கு வந்து என்ன நடந்தாலும் அதோட இம்பாக்ட் வந்து உங்கள் மைண்ட் வந்து அந்தளவு எடுத்துக்காது. இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் எனக்கு படிக்கிறது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஹார்ட்டிங்காகவும் ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் ஸ்டார்ட் டு ரீட் சம் ஏதோ ஒரு ஸ்டோரி கையில் கிடைக்கிறத ரீட் பண்ணுவேன். பட்